ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை வச்சு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் ரத்தம் எடுத்து செய்ய போகிறேன். பாத்திரம் வச்சு ஹீட் ஆக விட்டுறலாம். பாத்திரம் நல்லா சூடாகி வந்ததும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இது நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால நான் ஆயில் ஆட் பண்ணல. நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஜஸ்ட் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்தால் போதும். கூட உப்பு, பெப்பர் தூள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எனக்கு இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால வெந்து வரும்போது கடைசியாக எல்லாமே திரண்டு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். அவ்வளோதான். இனி நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கடுகு, சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரிச்சதும் வெட்டி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கூடவே நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்தோம்னா வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடும். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குற கேப்பில் ரத்தத்தை நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கை விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் உப்பு ஆட் பண்ணி தான் ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. நான் உப்பு ஆட் பண்ணாமல் தான் ரத்தம் வாங்கியிருக்கேன். அதனால் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரொம்ப கம்மியான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம எண்ணெயில் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ரத்த கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ரத்தம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமுமே ஓரளவுக்கு வெந்துடுச்சுன்னா கை விடாமல் கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கீழே இருக்கிற ரத்தம் மட்டும் அப்படியே கெட்டியாகி வெந்திருக்கு. மேலே இருக்கிறது அப்படியே நம்ம ஊற்றின மாதிரியே இருக்குது. இது நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் அப்படியே கெட்டி ஆகிருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிஞ்சு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பொடி பொடியாக வரும். நீங்கள் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் சின்ன சைஸில் இந்த மாதிரி மாறி மாறி கிடைக்கும். இப்போ ரத்தம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம இனி வறுத்து வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணி கூடவே தேவையான அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை வேண்டான்னா கொத்தமல்லி தழை தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சூடாக விட்டோன்னா போதும். நம்மளோட ரத்த பொரியல் ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் போட்டு செய்கிறத விட முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.